ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்து செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, ஆவாரம்பூ, கற்பூரவள்ளி, வெங்காயம், நெல்லிக்காய், வெந்தயம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இரும்பு கடாய் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிறேன். அது ஒரு 200 ml இருக்கும். அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே ஒரு டம்ளர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயம், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, வெந்தயம், கற்பூரவள்ளியை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா, நீங்கள் இதை வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். எல்லா பொருளையுமே நான் வந்து அப்படியே போடுறேன். அருகம்புல் வந்து ஆட் பண்ணுறேன். எவ்வளோ பொருள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மினிமலான ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆவாரம்பூ வந்து ஆட் பண்ணுறேன். வெந்தயம், கருஞ்சீரகம்லாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இது நல்லா வந்து இந்த மாதிரி முறையாக வர அளவுக்கு வந்து வரும். ஹீட் ஆனதும், ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இது ரெடியாக எப்படி போனாலும் ஒரு 20 minutes கிட்ட ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதாகணும். நம்ம கிட்டக்கே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு ரிசல்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 20 minutes கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் வரும். வந்துட்டு வருதா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதும் அதுவே வந்து இந்த முறையெல்லாம் வந்து அடங்கிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த முறையெல்லாம் வந்து அடங்கிடும். இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். ஆயிலுமே வந்து நல்லா ஒரு எல்லோயிஷாக தெரியுது பாருங்களேன். இந்த கலரில் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து அப்படியே இந்த அயன் பேன்லேயே வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஒரு நல்ல ஒரு கிளாத்து வந்து எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் கிளாத்தில் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா அந்த ஆயில் வந்து நான் 2 நாளுக்கு அப்புறம் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கலரில் ரெடி ஆகிடுது.